இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா சரணியா வடிக்கறா? டேய் கம்பெனி தான் எடுத்துட்டு வாடா. டேய் அங்க பாரு அங்க இருக்குடா. வேணும்னா டேய் எடுத்துட்டு வாடா. ஏய் பொண்ணு வரலையே நாங்க காத்துக்கிட்டு இருந்தேன். வா. ஏய் ஒரு சாவடி. வா வா வா. ஏய் ஓடு. சாவு. ஓடு. தண்ணி அடிக்க. நீ எங்கடி போற? ஒழுங்கா இங்கே நிக்கற. எங்கயாச்சும் நகரு. வா. ஏய் இருடி வர. ஏய் தெரியா அவனை அப்புறம் பாத்துக்கலாம். தெரியா ஏய் வாடி வா. விட்றா என்ன? ஏய் வாடி என்ன? என்ன விடு. விடுறல. ஏய் அவளை எங்க கூட்டிட்டு போறீங்க? இவள புடிங்கடா. இவள புடிச்சு கட்டுங்கடா. விடு யார் நீங்க? என்ன விடுங்க. விடுங்க சொல்லுடா. கார்ல ஏறு. ஏய் பிரியா. விடு. விடுங்க சொல்றல. பிரியா. ஏய் பிரியா. பிரியா. இல்ல. ஏய் சார் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். வாங்க சார். வாங்க வாங்க. அப்பா எல்லாரும் வாங்க. கிட்ட தான் சொல்றாங்க. நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வாங்கப்பா. வாங்க அரசனே பேசுங்க. வாங்க. ஏய் சரணியா. ஐயோ சரணியா. டேய் இந்த கும்பல் வர வரீங்களடா. மாட்னா ஓடடா. வாடா ஓடலாம். டேய் டேய் நில்லுடா. எங்கடா அவங்க? தெரியலண்ணா. ஆளு இல்ல. இந்த பக்கம் தான் வந்தா. எஸ்கேப் ஆயிட்டாளா? அடிங்க. போடா போய் தேடுறா. சரிண்ணா. நீயும் போ. சரிண்ணா. டேய் இங்க இருக்கடா. வாடா வாடா. வரண்ணா. தூக்குங்கடா அவளை. ஏய் வர ஓகே. ஏய் ஓ பாடி. ஏய் போறா. வாங்கடா. கம்முடா. இந்த பக்கம் தான் வந்தாங்க. டேய் பாரு கார்ல போறா. பிரியா எங்க? பிரியா வந்த சரணியா தான் தூக்கிட்டா சார். நான் தடுக்க பார்த்தேன். அந்த டூ வீலர்ல 2 பேர் வந்தானுங்க பாருங்க. என்ன அடிச்சு போட்டு அந்த பிரியாவை தூக்கிட்டு போயிட்டானுங்க. சரளா நான் பேசுறது கேக்குதா உனக்கு? போச்சு, எல்லாம் போச்சு. காலையில இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. சார் கவலைப்படாதீங்க சார். அந்த பொண்ணெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கிழிச்ச உனக்கு முன்னாடி தான் அவளை தூக்கிட்டு போயிருக்காங்க. டேய் கவலைப்படாதடா. எல்லாருமா சேர்ந்து என்ன வம்படியா கல்யாணத்துக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களா? சரளா என்னாச்சு? என்னத்து சொல்றது, எல்லாமே போச்சு. அங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பிரியாங்க. பிரியாவ ஒரு கும்பல் கார்ல வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. சங்கிலி என்ன பண்ணிட்டு இருக்கான்? யார்கிட்ட நீங்க வீடியோ கால் பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து ரங்கநாயகி அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க விளக்கம் எல்லாம் கேட்க வேண்டியதுதான். கார்த்திக் என்னப்பா சரளா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? இன்னும் என்ன சொல்ல சொல்றீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு தானே?
ஏன் பொண்ணா? என்ன சொல்ற கார்த்திக்? உங்க பொண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரண்யாவை கோவில்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை இங்க பார்க்கவே இல்ல. உங்களுக்கும் சக்திக்கும் நடுவுல இருக்கிற போட்டியில என்ன இந்த கல்யாணத்துல இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்ப புரியுது. இப்பதான் நல்லா புரியுது. கார்த்திக், விஷயம் தெரியாம பேசாத. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏன் பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி பண்ண போறா? யமுனா தானே இதை செஞ்சிருக்கணும். இல்லனா இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சது சக்தி தான். அதனாலதான் அவ ஊரை விட்டு போயிருக்கான். இங்க பாருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு தான் பிரியாவை கடத்திக்கிட்டு போனா. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். சரி பண்ணி வராதே. என்ன பண்றீங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க. கிளம்புறேன். கேளுங்க. விடுங்க. சாமி இருங்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. சாமி கூப்பிடுப்பா. போங்கப்பா. ஐரே இல்லையா? யோ என்னப்பா நீ? எங்க போறீங்க? அம்மா, கல்யாணத்தை முடிச்சிட்டு கணபதி ஹோமத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் போகணுமா? அதான் கல்யாணம் முடியலல்ல. பொண்ணே வரலையேம்மா, அதானா கிளம்பிட்டேன். அதெல்லாம் வருவாங்க. போங்க, உட்காருங்க. இல்லம்மா, கோவில் நட சாத்திடுவாங்க. ஐயர, நட சாத்திரத்துக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குல்ல? இருக்கா இல்லையா? இருக்குமா. போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள பொண்ணுங்க இருப்பா. உள்ள போங்கன்னு சொன்னேன். மா, கோயில்ல இந்த மாதிரி அடாவடித்தனம் எல்லாம் செய்யப்படாதுமா. அடாவடித்தனம் செஞ்சாதானே நீங்க கேக்குறீங்க. கேப்பீங்களா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சாமி உள்ள போங்க சாமி. இல்ல, எனக்கு மனசு சரியில்லை. இதெல்லாம் எனக்கு சரியா படல. நான் கிளம்புறேன். சாமி வாங்க நீங்க. அட வாங்க சாமி. என்ன விடுங்க. ரங்கநாயகம்மா, என்னென்னமோ நடந்துருச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தேவையாமா? பாருங்க, உங்க பேச்சு கேட்டு வந்து நின்னதுக்கு நாங்க படாத அவமானம் எல்லாம் பட்டுட்டோமா. பாவம், என் பையனுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு பிரச்சனையை தூக்கி தலையில வச்சிருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க பையன் என்ன தலையில ஸ்டாண்ட வச்சுட்டு அலையறாரு, எல்லா பிரச்சனையும் தூக்கி அங்க வைக்கிறதுக்கு. உங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரியே இல்ல பேசுறீங்க. கார்த்திக்கு நல்லது பண்ணணும்னு மனசார நினைச்சு வந்தவனா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? எப்படி எப்படி நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா? சரிங்க, நீங்க நல்லது பண்றதாவே வச்சுக்கோங்களேன். உங்க பொண்ணு பண்றது அதை எதுல சேர்க்கறது? நல்லது இல்லையா இல்ல கெட்டது இல்லையா? ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனையில என்ன பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க எல்லாம். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம பேசிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் என் மகனும் மருமகளும் ஊர்ல இல்ல. அப்புறம் இரு, எப்படி எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியும்னு கேட்க போற அதானே? அவங்கள நான் தான் வெளியூருக்கு அனுப்பி வச்சேன். எங்க பிரச்சனையும் உன் கல்யாணத்துல வந்து காட்டணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, சும்மா ஏதாச்சும் சொல்லி சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சரண்யா யாருக்கு சப்போர்ட் பண்றா? இதெல்லாம் செஞ்சா சக்திக்கு சப்போர்ட் தானே. இப்போ கல்யாணம் நடக்கல, யாருக்கு அசிங்கம்? எங்களுக்கு தானே. சாதிச்சிட்டீங்கல்ல. சரண்யா ஏதோ சாதாரணமா சாமி கும்பிட வந்திருப்பா. அவ எப்பவுமே அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கதான் மாவிளக்கு போடுவா. இன்னைக்கு இங்க கல்யாணம் நடக்குதுங்கறத பத்தி தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல நமக்குள்ள இப்படி சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணுங்கிறத யோசிப்போம். இது நல்ல கதையா தான் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதாமா, மாவிளக்கு போட வந்தாங்களாமா. ஆனா பிரியா கல்யாணத்துக்கு வரப்ப கரெக்டா கார் குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. என்னம்மா கதை கட்டுறீங்க? முதல்ல உங்க பொண்ணுக்கு கால் பண்ணுங்க, போன் போடுங்க, எங்க போனேன்னு கேளுங்க. மா, அவர் தான் கேக்குறாருல, பேசாம போனை போட்டு கொடுங்கம்மா. என்னடா ஆள் ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறது பத்தாதுன்னு நீ வேற என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இதுக்கு அவங்களை அனுப்பி வச்சேன்.
சொன்ன வேலையை செய்யறதுக்கு துப்பில்லாம பேசுறீங்க. நான் என்னம்மா தப்பா சொன்னேன்? போனை போட்டா தெரிஞ்சிட போகுதுன்னு சொன்னேன். எல்லா இடத்துலயும் எதிரின்னா வெளியில இருந்து வருவாங்க, பார்த்த உடனே தெரியும், சமாளிச்சிடலாம். நீங்க உங்க வீட்டுக்குள்ளே எதிரியை வச்சிருக்கீங்க. இப்படிலாம் நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. எதுக்கு இப்ப தேவையில்லாம சரண்யாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த சக்தி தான் அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ண சொல்லிருப்பா. யமுனா இப்ப என் பையனை விட்டுட்டு இருக்கிறதுக்கு அந்த சக்தி தான் காரணம். அன்னைக்கு வெற்றி என் வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு என் பையன் சட்டையை கிழிச்சு போட்டு ஒரு ஆட்டம் ஆடினான். அதுக்கெல்லாம் யார் காரணம்? சக்தி சொல்லாமையா வந்திருப்பான். அவன் ஒரு விஷம். அந்த மீனாட்சி குடும்பத்து சம்பந்தம் எல்லாம் இவனுக்கு பிரியாவோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுன்னு நினைச்சேன். எங்க அது நடந்துச்சு? இங்க பாருங்க, இப்போ சக்தியை பத்தி நம்ம பேச போறோமா இல்ல பிரியாவை தேட போறோமா? ஒரு பொண்ணை நம்ம கண்ணு முன்னாடி கடத்திருக்காங்க. அவளுக்கு என்ன இருக்குன்னு போய் பாருங்களேன். நாளைக்கு அவ வாழ்க்கைக்கும் சேர்த்து நம்ம தான் பதில் சொல்லணும். பிரியாவை இங்க கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு கார்த்திக். ஆனா இதுக்கு பின்னால சக்தி என்னெல்லாம் பண்றான்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. அவதான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டால, சவால் வேற விடுறா. அக்காக்காரி பிரியாவோட கையை கீறா, தங்கச்சி ஆள் கடத்துறா. இப்ப என் கவலை எல்லாம் பிரியா சேஃபா வரணும். ஃபர்ஸ்ட் சக்திக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். வெற்றியையும் சக்தியையும் நான் தான் லேண்ட் விஷயமா பேசிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. இருங்க, நான் ஃபோன் பண்றேன். என்னம்மா எடுக்கலையா? இதெல்லாம் சக்தியோட வேலைதாம்மா. கார்த்தி தம்பி மேல இருக்க கோவத்துல அவ பிரியாவை கடத்திட்டா. அவ ரொம்ப பெரிய ஃப்ராடுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லிருக்கேன். நீங்க யாருமே நம்பல. ஒரு நிமிஷம், யார பார்க்க அனுப்புனோ அவங்க கிட்டே கேக்குறேன். வெற்றியா தான் இருக்கும். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் கேளுங்க. ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. சொல்லுங்கம்மா, நான் வசந்த் தான் பேசுறேன். வெற்றியும் சக்தியும் எப்ப வந்தாங்க? அந்த லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாம் காட்டினாங்களா? அவங்க இன்னும் வரலையேம்மா. நான் உங்களுக்காக டீ சாப்பிட கூட போகாம உட்காந்துருக்கேம்மா. போனும் எடுக்கல. வெற்றி தம்பி எனக்கு கொஞ்சம் கூப்பிட சொல்றீங்களா? இந்த சக்தி உங்களையும் ஏமாத்திட்டாளே. ஊருக்கு போன மாதிரி நாடகம் ஆடி இருக்கா. இந்த பக்கம் அடியாட்களை செட் பண்ணி பிரியாவை கடத்திருக்கா. அவ என்ன சாதாரண ஆளா? என் பொண்ணுக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை ஏமாத்தி வெற்றியா அவ கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த ரங்கநாயகி கையில ஒரு காரியத்தை எடுத்தான்னா அது ஒரு நாளும் பாதியில விட மாட்டான். நான் சொன்னதுதான், முடிவு செஞ்சதுதான். இன்னும் 1 மணி நேரத்துல பிரியா இங்க இருப்பா. இந்த கல்யாணம் நடக்கும். சிஸ்டர், இவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. உடனே ஸ்கேனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பேஷண்ட் மூவ் பண்ண வேணாம். அந்த மிஷின்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். பிபி வேற ரொம்ப லோவா இருக்கு. இன்ஜெக்ஷன் கொடுத்து 1/2 மணி நேரம் கழிச்சு ரிப்போர்ட் பாருங்க. தலையில வேற அடிபட்டு இருக்கு. ஸோ அப்சர்வேஷன்ல வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டிச்சஸ் உடனே போட்டுட்டேன் டாக்டர். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் கூட சாயங்காலம் வந்துடும். ஆமா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்திருக்காங்களாமா? ஒரு வயசானவர் மட்டும் தான் இருக்காரு டாக்டர். கூட்டு வாங்க சீக்கிரம். டாக்டர் வந்துட்டார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். யார் உங்க பேத்தியா? பேத்தி எல்லாம் இல்ல டாக்டர். நம்ம கோயில்ல அடிக்கடி இந்த பொண்ணை பார்த்துருக்கேன். செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் தவறாம வருவாங்க டாக்டர். மாவிளக்கு போட்டுட்டு ஆண்டாள் பாசனம் அழகா சொல்லுவா. யாரு என்ன விவரமோ தெரியாது. கோயிலுக்கு போற வழியில மயங்கி கிடந்தா. பார்க்க புள்ளத்தாச்சியா இருந்தா டாக்டர். எனக்கு மனசு கேட்கல, அதான் ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன் டாக்டர். ஏதாவது செல்போன் ஹேண்ட்பேக் கையில் வச்சிருந்தாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். ஆமா, அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு. எமர்ஜென்சிக்கு மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம். இனிமேல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்க ஃபேமிலியில இருந்து யாராவது வந்து கையெழுத்து போட்டு கேரண்டி கொடுக்கணும். பாவம், புள்ளதாச்சியா வேற இருக்கு. என்னத்த சொல்றது?
எனக்கும் என் பையனுக்கும் மருமகளுக்கும் டெய்லி சண்டை தான். அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது டாக்டர். சரி சரி விடுங்க, நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சதே பெரிய புண்ணியம் தான். நாங்க பாத்துக்கிறோம். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். டாக்டர் அங்க பாருங்க. ஓ மை காட். இதை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. லேட்டாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஓகே. அப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிரும். அண்டர்ஸ்டாண்ட்? சரி டாக்டர். குயிக். ஏய், எங்க போற நீ? நீ யாரா? போடா. ஓ, மணமேடை ரெடி ஆயிடுச்சு. நீங்க தாலி கட்ட ரெடி ஆயிட்டீங்க. இங்க பார், போயிடு. செம்ம கோவத்துல இருக்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்திக், என்ன பார்த்து பேசுங்க. நான் உங்களுக்கு வேண்டாமா? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். என்ன சுத்தி வந்து நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க அம்மா எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் தாங்கிக்கிட்டேன். நாங்க கஷ்டப்பட்டவங்க தான், ஆனா மானம் இல்லாதவங்க கிடையாது. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க ஒரு பக்கம், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சேன். என் குடும்பம் ஒரு பக்கம். இத்தனை நாளா நான் எல்லாத்தையும் மறைச்சு சிரிச்சு தானே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கீங்க. அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. நான் உங்க யமுனா தானங்க. நான் உங்களுக்கு வேணாமா? சொல்லுங்க, உங்களுக்கு நான் வேணாமா? உங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு அப்படியே என்ன இப்படி அத்தை விட முடிவு பண்ணிட்டீங்கல்ல? எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? எனக்கு தெரியணும். சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் உங்க பொண்டாட்டி தானங்க. என்ன மறந்துட்டு நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தியா இவள பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறா பாத்தீங்களா? என்ன நடிக்கிறேனா? அவரு ஏன் புருஷன், அவர்கிட்ட நான் எதுக்கு நடிக்கணும்? ஆமா, உன் தங்கச்சி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப உன்னை அனுப்பி இப்படிலாம் நடிச்சு உன்னை கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாலா? சக்தி ஏன் என்ன அனுப்பணும்? இது என்னோட வாழ்க்கை, அதான் நானே வந்தேன். உன் வாழ்க்கைக்காக அவ பிரியாவை கடத்திட்டாளா? நீ பண்றது, வெற்றி பண்றது, இது எல்லாத்துக்கும் அந்த சக்தி தான் காரணம். பிரியாவை கடத்திட்டாளா? என் தங்கச்சி கில்லாடி. நீங்கெல்லாம் இவ்ளோ அக்கிரமம் செய்யும் போது அவ சும்மா இருப்பாளா? உங்களால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ பேசுறத கேட்டீங்களா? ரங்கநாயகி அம்மாவை கூப்பிடுங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சக்தி தான் கடத்தினான்னு சொல்லுவா. மீனாட்சி குடும்பத்துல இருந்து வந்திருக்கல, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பீங்க. நாங்க ரொம்ப நல்லவங்களா இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. 4 பொம்பளைங்க தானே, என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. மீனாட்சி பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா யாரு கேக்குறாங்களோ இல்லையோ, இதோ சாமி கேக்கும். இப்ப முதல்ல வெளியே போ. ஏன் வாழ்க்கையை கெடுத்துட்டு உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா?
என் தங்கச்சி உங்களை சும்மா விட மாட்டா. என்ன ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி இப்படி கிரிமினல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? உன் குடும்பமே கிரிமினல் குடும்பம்னு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப புரிஞ்சு போச்சுடி எல்லாமே. நீ கத்தியால கீறுற, அவ பிரியாவை கடத்துறா. பிரியாவோட நிலைமை என்ன ஆகுமோ ஏதாகுமோ நாங்களே கவலையில இருக்கோம். ஆனா சக்தி ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில எப்படி விளையாட முடியும்? அந்த சிறுக்கிய பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? உங்க அம்மாவும் ஒரு பொம்பளை தானே, அவங்க என்ன பத்தி கவலைப்பட்டாங்களா? இல்லல்ல. இதோ இங்க நிக்கிறாங்களே இவ்ளோ பொம்பளைங்க, இப்படி திருட்டு கல்யாணம் தானே நடக்குதுங்க. யாரு என்ன டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பார்த்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அப்புறம் என் தங்கச்சி நடக்கவும் விட மாட்டா. என்ன என்ன கல்யாணத்தை நிறுத்த வந்தியா? சக்தி கிட்ட சொல்லு, அவ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்கும். அதுதாண்டி இந்த ரங்கநாயகியோட பவர். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணாலும் சக்தி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா.